குழந்தை என்கிட்ட கொடுங்க. பச்சை புள்ளைய தூக்குறதுக்குலாம் ஒரு பக்குவம் வேணும். உனக்குலாம் அந்த பக்குவம் பத்தாது. குழந்தைக்கு ஒரு 3 மாசம் போட்டோம், அப்புறம் தூக்கிக்கலாம். அம்மா 3 மாசம்லாம் என்னால பொறுத்திருக்க முடியாது. கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு கொடுத்துறேன். குழந்தைய கொடுன. தலையை புடுறி கழுத்தை நல்லா புடிச்சுக்கோ. ஒரு கை வை கழுத்துல. பாத்து பாத்து. ஓ அழக்கூடாதுடா. என்னடி செல்லம், ஏன் அழறீங்க? குழந்தையும் தாயும் நல்லபடியா வந்து சேரணும்னு நான் வேண்டாத தெய்வம் இல்ல, நான் கும்பிட்ட தெய்வம் தான் என் மருமவளையும் என் பேர பிள்ளையும் நல்லபடியா கொண்டு வந்து சேர்த்துருச்சு. எங்க அக்கா யாருக்கும் எந்த குறையும் வச்சதில்ல, யாருக்கும் எந்த தீங்கும் செஞ்சதில்ல. தன்னந்தனியா சொந்த கால்ல நின்னு ஒரு மசாலா கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு அடித்தளமா இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்த எங்க குடும்பத்தெல்லாம் வாழ வச்ச தெய்வம் எங்க அக்கா. அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தா அந்த தெய்வம் காப்பாத்தாம விட்டுருமா? நான் தான் அவசரப்பட்டு வாய் தவறி என் அக்காவை திட்டிட்டேன். அதுக்கு தண்டனையாதான் அந்த கடவுள் அக்காவையும் என்னையும் பிரிச்சு வச்சு கஷ்டம் கொடுத்து வேடிக்கை பார்த்துச்சு. இனிமேல் தப்பி தவறி கூட எங்க அக்காவை குறை சொல்லி பேச மாட்டேன். அக்கா, என் மேல எந்த கோவமும் வச்சுக்காத. அப்படி ஏதாவது என் மேல கோவம் இருந்துச்சுன்னா என்ன மன்னிச்சிருக்கா. இது பாரு தாமரை, குழந்தை அழுவுது. உள்ள தூக்கிட்டு போய் தாய்ப்பால் கொடு. அம்மாடி, அப்படியே நீ குளிச்சுட்டு வேற துணியை மாத்திக்க என்ன? அக்கா, ஓ உள்ள போங்க. பாரு, நீ கடைக்கு போயிட்டு குழந்தைக்கு தேவையான பால் டப்பா, பவுடர் டப்பா இதெல்லாம் வாங்கிட்டு வாடா. என்ன? சரி சரி, எல்லாரும் ரொம்ப கலப்பா இருப்பீங்க. நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். அப்புறம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, இன்னைக்கு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம். என்ன மல்லிகா, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன்க்கா. வாங்க உள்ள வாங்க. என்னங்க? வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. வாமா மணிமேகலை, எப்படி இருக்க? நல்லா இந்த இருக்கேன். பக்கம் தாமரைக்கு ஆம்பளை குழந்தை போறதுக்குன்னு ஹவுஸ் ஓனர் அம்மா சொன்னாங்க. அதான் ஒரு 8 பாத்துட்டு போயிடலாமேன்னு வந்தேன். சரி சரி. கொஞ்சம் குழந்தைய கொடுமா. குழந்தை நல்லா தூங்கிட்டு இருக்கான், பாத்து. செல்லக்குட்டி, செல்லக்குட்டி. குழந்தை கொழு கொழுன்னு இருக்கான். அப்படியே அண்ணம்மா பாட்டிய உரிச்சு வச்சிருக்கான். என்ன தாமரை, உன் புருஷன் பேர் மாதிரியே உன் குழந்தைக்கும் ஒரு நல்ல கொடவள்ளல் பேரா வை. நம்ம தமிழ் கலாச்சாரத்துல 7 வள்ளல்கள் இருந்தாங்க. இப்ப 2 வள்ளல்கள் இங்க இருக்காங்க. ஒன்னு பாரி, இன்னொன்னு பாரியோட பையன். அப்படி பார்த்தா இன்னும் 5 வள்ளல்களை இவங்க 2 பேரும் சேர்ந்து பெத்து கொடுக்கணும். எனக்கு ஒரே ஒரு வாரிசு மட்டும் போதும். ஆனா அந்த 7 வள்ளல்களும் வாழ்ந்த மாதிரி என் பையனும் வாழணும். அதுதான் என் ஆசை. என்ன பூவரசன, உங்களுக்கு ஒரு மருமக பிறந்திருக்கான். சீக்கிரம் ஒரு பொண்ணை பெத்து கொடுங்க. அப்படியே ஆகட்டும். அண்ணி, வெக்கப்பட்டா மட்டும் போதாது, சீக்கிரமே ஒரு பொண்ணை பெத்து கொடுக்கிற வழிய பாருங்க. வீட்டுக்கு ஒரு வாரிசு பிறந்த உடனே எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க. நாம நகை நட்டு பணம்னு எவ்வளவு சொத்து சேர்த்தாலும்
அது குழந்தை செல்வத்துக்கு ஈடாகுமா? ஆமாங்கா, நிஜமாவே எங்க அண்ணனுக்கும் அன்னைக்கும் ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கவலைப்படாத மல்லிகா, கடவுள் முதல்ல கோகிலாவுக்கு ஒரு மருமகனை கொடுத்துட்டான், அப்புறம் மகளை கொடுக்க போறான். நான் சொன்னபடி நடக்கும். நானே கூட இருந்து பிரசவம் பாப்பேன். என்ன கோகிலா, சரிதானே? அம்மா, உங்க வாய் முகூர்த்தம் பலிக்கட்டுமா? என் அக்காவுக்கு ரெட்ட குழந்தை பிறக்கணும். அதுல ஒரு குழந்தைக்கு நானும் மாமனார் ஆகணும். என்ன மல்லிகா, சொல்றது புரியுதா? போங்க நீங்க, சும்மா ஏதாவது பேசிக்கிட்டு. உங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கிறத பாக்க என் கண்ணே பற்றும் போல இருக்கு. நான் கிளம்புறேம்மா. இருங்கம்மா, சாப்பிட்டு போலாமே. எதுக்குமா சாப்பாடெல்லாம்? பொம்பளைங்களுக்கு சந்தோஷத்திலேயே பெரிய சந்தோஷம் தாய்மை அடையிறதுதான். அந்த பாக்கியம் உனக்கு கிடைச்சிருக்கு. நீயும் குழந்தையும் நல்லா இருக்கணும். என் கண்ணே பற்றும் போல இருக்கு. ஏன் தாமரை, குழந்தைக்கு திருஷ்டி சுத்தி போட்டியா இல்லையா? இல்லையே. ஏமா, பச்சை குழந்தைக்கு பாட்டி வைத்தியம் தான்னு ஒரு பழமொழியே இருக்கு. குழந்தைக்கு காத்து கருப்பாண்டும், நாம தான் குழந்தைய கருத்தா பாத்துக்கணும். அப்புறம் நான் அத்தை வீட்டுக்கு போயிட்டு வரும்போது ஒரு நாட்டுக்கோழி முட்டை வாங்கிட்டு வந்தேன். அந்த முட்டையில கருப்பு மைய தடவி குழந்தைக்கு திருஷ்டி சுத்தி போடுமா. அப்பதான் குழந்தைக்கு காத்து கருப்பு அண்டாது. சரியா? ஆமா தாமரை, மணிமேகலை சொல்றது சரிதான். என் பேரப்புள்ள காட்டுக்குள்ள பிறந்திருக்கான். எந்த காத்து கருப்பும் அண்டக்கூடாதுல்ல, அதனால முட்டையை சுத்தி உடைச்சிருவோம். இந்த மல்லிகா, அங்க பாருங்க, என்ன இவ்ளோ பெருசா இருக்கு? வாத்து முட்டையா இருக்குமோ? ஹே, வாத்து முட்டையா இருந்தா சின்னதா எல்லாம் இருக்கும், இல்லனா ஈமக்குழி முட்டையா இருக்குமோ? இத வச்சு 5 ஆம்லெட் போடலாம். தீனி பண்ணா குர்ரி இப்படி குர்ரி. இந்தா. ஆத்தாடி, இதென்ன முட்டை இம்புட்டு கனமா இருக்கு? இவ்ளோ பெரிய முட்டையை நான் பார்த்ததே இல்லையே. அம்மா, இப்ப காய்கறி பழத்துல எல்லாம் இன்ஜெக்ஷன் போட்டு பெருசாக்குறாங்கல்ல, அந்த மாதிரி கோழிக்கு ஏதாவது போட்டிருப்பாங்க. அக்கா, இது கோழி முட்டை தான். எங்க அத்தை வீட்ல கோழி போட்ட உடனே கையோட வாங்கிட்டு வந்தேன். இதுல கருப்பு மைய தடவி குழந்தைக்கு வலது பக்கம் 3 சுத்து, இடது பக்கம் 3 சுத்துன்னு சுத்தி கொண்டு போய் முச்சந்தில உடைச்சிருங்க. அதுக்கப்புறம் குழந்தை மேல இருக்கிற எல்லா திருஷ்டியும் போயிடும். முக்கியமான ஒரு விஷயம், திருஷ்டி சுத்தி போட்டதுக்கு அப்புறம் திரும்பி பார்க்காம வந்துடணும். மறந்து கூட திரும்பி பாத்திரக்கூடாது, அப்புறம் திருஷ்டி கழியாது. இதெல்லாம் எனக்கு தெரியும் மணிமேகலை. நான் 4 பிள்ளைய பெற்றிருக்கேன்ல, இதெல்லாம் உங்களுக்கு செஞ்சதுதான். நான் நினைச்சேன், நீ சொல்லிட்ட, செஞ்சிடுறேன். சரிக்கா, நான் வரேன். நேரமாச்சு. அம்மாடி, கிழக்கு பார்த்து நில்லு, வா. நான் சொல்லி பேய் கண்ணு, பில்லி கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, நண்டு கண்ணு, கொல்லி கண்ணு, சட்டை கண்ணு, ஊரு கண்ணு, உறவு கண்ணு, பாவி கண்ணு, பரப்பா கண்ணு, எல்லா கண்ணும் போய் நல்ல கண்ணும் வந்து சேரணும். செல்லம். அம்மாடி, இதை கொண்டு போய் தெரு மூச்சந்தில உடைச்சிட்டு வா. இந்த பாரு, உடைச்சிட்டு திரும்பி பார்க்காம வரணும், புரியுதா? போ, பத்திரம் எடுத்துட்டு போ. மாடி, உள்ள போமா. ஓ ஓ ஓ, சரி. உண்மையிலே இவ்ளோ பெரிய முட்டையை எப்படி கோழி போட்டிருக்கும்? இது கோழி முட்டை தானா? உடைச்சு போட்டு வந்துடலாம். பா, இவ்ளோ பெருசு. ஆமா, முட்டை அவ்வளோ பெருசா இருந்ததே, உடைஞ்சிருக்குமா? சரி, எதுக்கும் திரும்பி பார்ப்போம்.
ஆ என்னம்மா திரும்பி பார்க்காம வந்துட்டல்ல? அதுக்கு இப்படி முறைச்சு பாக்குறவ? பார், எல்லாரும் பசியா இருக்காங்க, போய் சாப்பாடு எடுத்து வைப்போ. அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல ஏன் பிரச்சனையை தீர்த்து வச்சுட்டு அப்புறம் சாப்பிடுற வேலையை பார்க்கலாம். என்னாச்சு மல்லிகா உனக்கு? அப்படி என்ன தலை போற பிரச்சனை? ஆமா, தலை போற பிரச்சனை தான். ஆனா என்னோட தலை இல்ல, உங்க எல்லாரோட தலையும். மல்லிகா, ஏன் ஒரு மாதிரி பேசுற? என்ன பிரச்சனை உனக்கு? அது உனக்கும் எனக்கும் உள்ள பிரச்சனை. ஏய் மல்லிகா, உனக்கு தாமரைக்கு என்ன பிரச்சனை? இருக்கே ஒரு முக்கியமான பிரச்சனை. மல்லிகா, திடீர்னு ஏன் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? பேசினாதானே பிரச்சனைக்கெல்லாம் முடிவு தெரியும். இத பாரு மல்லிகா, சும்மா சுத்தி வளைச்சு பேசாம பிரச்சனை என்னன்னு சொல்லு முதல்ல. சொல்றேன். இந்த தாமரை ஒரு சுயநலக்காரி. என்னடி இவ? பாசமலர் கம்பெனிய முழுசா அவளுக்கு சொந்தமாக்க பாக்குறா. தங்கச்சிங்கிற பாச வலைய விரிச்சு என்ன அடிமையா நடத்துறா இவ. ஏய் மல்லிகா, என்ன பேச்சு பேசுற நீ? உனக்கு என்ன அக்கா மாதிரி நடந்துக்கிச்சு, பெத்த தாய் மாதிரி நடந்துக்கிச்சு, அப்படிப்பட்ட தாமரை பார்த்து இப்படி பேசுற? அதெல்லாம் என்ன ஏமாத்துறதுக்காகவே அவ போட்டுக்கிட்ட வேஷம். உனக்கு புரியாது, நீ வாய மூடு. மல்லிகா, என்ன எது வேணாலும் சொல்லு. அண்ணன மரியாதை இல்லாம பேசாத. அவர் நமக்கு தெய்வம் மாதிரிடி. ஏய், உனக்கு வேணா அவர் தெய்வமா இருக்கலாம், எனக்கு இல்ல. மல்லிகா, யார் உன்னை இப்படி தூண்டி விட்டது? கூட பிறந்த அக்காவையும் அண்ணனையும் பார்த்து கேட்கிற கேள்வியாது? என்னை யாரும் தூண்டி விடல, நானா தான் கேக்குறேன். என்னம்மா? இவ்வளவு நாளும் இந்த தாமரை என்ன ஏமாத்திட்டு இருந்தா, இனிமே என்ன ஏமாத்த முடியாது. மல்லிகா, உனக்கு என்ன ஆச்சு? நானும் உன்னை ஏமாத்த பாக்குறேன். ஏன் இப்படி தப்பு தப்பா பேசுற? நான் தப்பா பேசல, சரியா தான் பேசுறேன். நீதான் நடிக்கிற. மல்லிகா, இப்போ உனக்கு என்னதான் வேணும்? நான் அவ மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேனோ அது எல்லாத்தையும் இந்த தாமரை நாசமாக்கிட்டா. அதனால பாசமலர் கம்பெனில எனக்கு சேர வேண்டிய பங்கு எனக்கு பிரிச்சு கொடுக்கணும். ஏய் மல்லிகா, என்னப்பா இது? நீ வேற தாமரை வேறியா? ஏய், உன் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு திருந்துச்சேன்னு நினைச்ச, திரும்ப வந்து பங்கு வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்க? நீ என்ன தாமரைக்கு சப்போர்ட்டா? நானும் உன் தங்கச்சி தானே, நீ எனக்கும் சப்போர்ட் பண்ண வேண்டியதானே? ஏன் தாமரைக்கு மட்டும் சப்போர்ட் பண்ற? என்ன பார்த்தா உனக்கு தங்கச்சி மாதிரி தெரியலையா? தாமரைக்கு என்ன தலையில கொம்பா முளைச்சிருக்கு? நீ ஒரு முட்டாள். ஏ மல்லிகா, தாமரை தாமரைன்னு அவளை தலையில தூக்கி வச்சு கொண்டாடினதெல்லாம் போதும். இப்ப நியாயம் கேக்குறேன், அதுக்கு பதில் சொல்லு. உன்னால பதில் சொல்ல முடியலையா? வாய பொத்திட்டு பேசாம இரு. இந்த தாமரை என் கேள்விக்கு பதில் சொல்லட்டும். இப்ப நீ பங்கு தரப்போறியா இல்லையா?
என்னம்மா இவ